திருவண்ணாமலை ஈசானிய மையத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலிய பெருமாளை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது மட்டும்தான் திமுகவின் குறிக்கோள் என குற்றம் சாட்டிய அவர் திமுக ஆட்சியை விரோத ஆட்சியாகவே மக்கள் பார்ப்பதாகவும் விமர்சித்தார். ஏன்னா இவர் கனவு கண்டிட்டு இருக்கார். மத்தியிலேயே இவருடைய ஆட்சி, மாநிலத்திலுடைய ஆட்சி, ரெண்டு பக்கம் ஆட்சி இருந்தா கொள்ளையடிக்க வசதியா இருக்கும்ல. அதுக்குதான் திட்டம் போட்டு இந்தியா கூட்டணி ஒரு அமைப்பை வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலினுடைய செல்வாக்கு அடியோடு சரிஞ்சு போச்சு. மக்கள் ஒரு ஆட்சியை பார்க்கிறாங்க. இன்னைக்கு எல்லா தரப்புலையும் மக்கள் இந்த ஆட்சியை இன்னைக்கு விரோதமா பார்க்கிறாங்க. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கே இதுவரை ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் இந்தியாவை காக்க அழைப்பதாக வெற்றி விளம்பரம் செய்து வருவதாக விமர்சித்தார். நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு திமுக வேட்டு வைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இங்கே ஒண்ணு கிழிச்சா போட்ட காணும். எவ்வளவு பொய்ய பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டு காலம் நாட்டை குட்டிச்சோராக்கிட்டு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறாராம். எங்க போய் அழைக்கிறாரு? ஏற்கனவே உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுதானே மிச்சம். வேதனை தானே நீங்க மக்கள் வேதனையும் துன்பம் தானே மக்களுக்கு மிச்சம் நீ கொடுத்த ஆட்சியில. மின்சார கட்டணத்தில் ஆரம்பித்து வீட்டு வரி, குடிநீர் வரி, குப்பை வரி என அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டு வரிகள் இல்லாத பட்ஜெட் என கூறி திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருவதாக கடுமையாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த நகர பகுதி, பேரூராட்சி பகுதியெல்லாம் மின் கட்டண உயர்வு 52% உயர்ந்து போச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வரி 100%, கடைக்கு 150% வரி, பீக்கவர், இப்படி மின் கட்டணம் உயர்ந்து விட்டது. வீட்டு வரி உயர்ந்து விட்டது, கடை வரி உயர்ந்து போச்சு, குப்பை வரியும் போட்டாங்க, குடிநீர் வரியும் போட்டாங்க. வரியில்லா பட்ஜெட் என்று மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். மேலும் மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாக தெரிவித்த அவர் அதிக ஜிஎஸ்டி வரி செலுத்தும் தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்காமல் பாரபட்சம் பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்கின்றவர்கள் அவளை ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் சிறப்பு நிதி கொடுக்கிறாங்க. மற்ற மாநிலத்தில் மாற்றாந்தாய் பிள்ளைகள் போய் பார்க்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜிஎஸ்டி வரி கட்டுகின்ற 2வது மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது. ஆனால் அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் சிறப்பு நிதி லட்சம் வரியா கொடுக்கிறாங்க. வரி கட்டுறது நாம, பலன் அனுப்பிக்குது அந்த ஆளு. மத்தியில் ஆளுகின்ற கட்சியினுடைய ஆட்சி இந்தந்த மாநிலத்தில் அங்கெல்லாம் கொடுக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.